Hi friends, welcome to Poppins. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி. இதோட பேர் சூரியகலா. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம இந்த சூரியகலா ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு டோ ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 400 கிராம் மைதா மாவு எடுத்துக்கலாம். கூடவே ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கூடவே 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நாம் இது கூட லைட்டாக தண்ணியை தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாவை ரொம்ப அழுத்தி பிசைய வேண்டாம், கொஞ்சம் சாஃப்டாகவே பிசையலாம். ஓகே, நம்ம மாவை இவ்வளோ சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். நாம் இதை ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுடலாம். இந்த மாவு 10 நிமிஷம் ஊறுறதுக்குள்ளே நாம் உள்ளே வைக்கக்கூடிய கோயாவை ரெடி பண்ணிடலாம். நாம் கோயா ரெடி பண்ணுறதுக்கு 100 ml பால் எடுத்துக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். மூணு ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். நான் சுகர் பவுடர் எடுத்துருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பால் நல்லா கொதிச்சு வந்ததும் 100 கிராம் பால் பவுடர் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் திக்காகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் நட்ஸு சேர்த்துக்கலாம். நான் பாதாம் துருவி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்மளுடைய கோயா ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். நம்ம சூரியகலாவுக்கு சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 200 கிராம் சுகர் எடுத்துக்கலாம். நூறு ml தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் கரையட்டும். கூடவே 4 ஏலக்காயை இடித்து சேர்த்துக்கலாம்.
நான் சுகர் சிரப்புக்கு எந்த ஃபுட் கலரும் சேர்க்கல. ஸோ அதனால் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட ஃபுட் கலர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இந்த சுகர் சிரப்புக்கு நீங்கள் கம்பிப்பதம் பார்க்க தேவையில்லை. சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு 2 நிமிஷம் பாகு கொதிச்சா போதும். நம்மளோட சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சிரப்பில் நாம் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் ஜூஸ் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, இந்த சுகர் சிரப் இந்த ஸ்டேஜுக்கு மேலே திக்காகாமல் அப்படியே இருக்கும். ஓகே, நம்ம சூரியகலாவுக்கு டோவை ரெடி பண்ணிடலாம். நம்மளோட டோ நல்லா ஊறிடுச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது. நாம் இதை சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கலாம். நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு சப்பாத்தி தேய்ச்சிடலாம். நாம் இது மாதிரி பெரிய சப்பாத்தியை தேய்ச்சிட்டு சின்ன சின்னதாக மோல்டை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த சப்பாத்தியில் ஒன்று எடுத்து ஒரு சைடு தண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச கோயாவில் சின்ன உருண்டையை எடுத்து உள்ளே வச்சுக்கலாம். திரும்பவும் ஒரு பீஸ் எடுத்து இது மேலே வச்சு கவர் பண்ணிடலாம். கவர் பண்ணிட்டு இந்த எட்ஜஸ் எல்லாமே நல்லா ஒட்டி விட்டுடலாம். நம்ம இந்த ஓரங்களில் ஃபோல்ட் பண்ணி விட்டுடலாம். நம்ம இதே போல் எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சூரியகலாவை பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெயை ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடு இருந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சதை உள்ளே சேர்த்துடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கலாம். இது மாதிரி கோல்டன் கலரில் வந்ததும் நம்ம எடுத்துடலாம். நம்ம பொரிச்சு எடுத்தது சூடாக இருக்கும்போதே சுகர் சிரப்பில் சேர்த்துடலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.